எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு கேம்குள்ளே வந்திருக்கேன். கேமில் என்னத்தை அப்டேட் விட்டு வச்சுருக்கான் பார்ப்போம். ஸ்டீல் லாக்கா இதில் போகும். இந்த கன் நான் பார்த்துருக்கேனே, ரேரு தானே. இதையும் ரிட்டன் விட்டான். இப்போ ஒன்றுமே ரேராகவே இல்லை. டாப் கிரிமினாலே விட்டான், இது விட மாட்டானா? இந்த டாப் கிரிமினால வேறு என்னது, மற்றதெல்லாம் பழசு அப்படியே தான் இருக்குது. ஒரு வாரமாச்சு கேமுக்குள்ளே வந்து. சரி என்ன பண்ண, வேலை இருந்துச்சு. சரி வாங்க ஒரு சிஎஸ் போடுவோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஒரு நேரத்துலலாம் தொடர்ந்து ஹீரோ லைக் அடிச்சுருந்தேன். இப்போ ஹீரோ லைக்கும் அடிக்க மாட்டேங்குது. கோல்டில் இருந்தேன். சரி விளாண்டு இப்போ ஏதோ டைமண்டுக்கு வந்திருக்கேன். டைமண்டா பிளாட்டினமா? இது வேறு காமிக்காதா? என் அண்ணா கொஞ்ச நாள் விளாண்டுட்டு இருந்தான். இப்போ தான் ரீசெண்டாக நான் கொஞ்ச நாளாக விளாடுவேன். இல்லாட்டி அது கூட விளாண்டுருக்க மாட்டேன். இப்போ மொத்தம் 4 பேர் அங்கே இருக்கானுவோ. கொச்சனில் இருக்கானுவோ. கீழே குடிச்சிட்டானா லூஸ் மாதிரி. ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டேன். இப்போ அவன் அடிக்க போகிறான் வந்து. ஆடியோ கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன டேமேஜ் இவ்வளோ கம்மியாக விழுது? எவ்வளோ அடிக்க? என்ன இளவு நெட்டு நல்லா தான் இருந்துச்சு. இது ரீப்ளேயும் பண்ண முடியல. வந்துட்டு எவ்வளோ டேமேஜ் கொடுக்கேன், சாவே மாட்டேதான். கிறுக்குத்தனமாக இருக்குது. நெட்டு வேறு சரியா, நெட்டுலாம் நல்லா தான் கிடைக்குது. அப்போ ஏன் எனக்கு இதாச்சு? கதவு போட்டோம் அப்போனா தான் கொஞ்சம் சவுண்டு ஒழுங்காக கேட்கும். இந்த மேட்ச்சு தோற்றுருமா என்ன? அமௌண்ட்டு போட்டான், செத்தான் என்கிட்ட. இந்த மேட்ச் ஜெயிக்கணும் தோக்கணும் இல்லையா, அவனுக்கு அமௌண்ட்டு போடணும். வேறு என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ வாங்க ஒரு ஈவெண்ட்டும் விட மாட்டேங்கான். எல்லாம் விட்டதே ரிட்டன் விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மொக்கையாக விட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்கா இல்லாட்டி பழைய ஃப்ரீ ஃபயர் பிடிச்சிருக்கா? எனக்கு பழசு தான் எப்போவுமே. ஓல்டு இஸ் கோல்டு. இவனு வேறு எங்கேருந்து அடிப்பானோன்னு தெரியல. மேலே ஒருத்தர் இருக்கான், 2 பேர். ஒருத்தன் நினச்சி போவான், அங்கே ஒரு ஸ்குவாடே உட்காந்துருக்கும். இந்த இங்கே ஒரு டியோவே உட்காந்துட்டு ஒருத்தனாக்கு. ஐயோ அடிச்சிருவானா? ஜஸ்ட்டு ஏதோ அடிச்சிட்டேன். ஒரு செகண்டில் நானே தோற்றுருவேணும்னு நினச்சிட்டேன். இந்த மேட்ச் எப்படியாச்சும் பூயை அடிக்கும். அமௌண்ட்டு போட மறந்துட்டேனே. எதுக்கும் வந்தோன்ட்டு தெரியாமல் வந்துட்டேன். இந்த ஜெர்சியில் நான் 19 டைமண்டில் தான் எடுத்தேன், வீடியோ எடுக்கலை. இது நேரம் அங்கே உள்ள ஏற்றி விட்டுருவோம். சோனுக்குள்ளே ஏற்றி விட்ருக்கலாம். என் வீடியோ பிடிச்சிருக்கா என்ன?
ஒரு வீடியோவில் பார்த்தா 52 பேர் பார்த்துருக்கீங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நானே ஒரு மொக்க கண்டென்ட்டும் போட்டுட்டு இருக்கேன். என் வீடியோவே 50 பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க. இங்கே அவங்க காமிச்சு ஃபஸ்ட்டு கில்லு எடுத்துருவோம். இல்லாட்டி அவனை போட்டு அசால்ட்டாக ரிவ்யூ பண்ணிடுவானோ. இந்த அங்கே ஒருத்தன் ஓடலாம். நாக்கு ஒரு மேட்ச் ஏஸ் அடிக்க விட மாட்டான்ல. அசால்ட்டாக முடிக்க வேண்டிய மேட்செல்லாம் இழுக்கானோ. இந்த பவர் வச்சுருக்கிறது ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நேராக போய் இப்படி டேமேஜ் கொடுத்துட்டு இப்படி அசால்ட்டாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த அமௌண்ட்டை போட்டுரும். இந்த வீடியோவுக்கு அந்த மாதிரி 100 வியூஸ் வருமா? வந்தால் நல்லாயிருக்கும். லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாய்ஸ் வேறு சரியில்லை. எத்தனை இந்த இது வேறு தூக்க போகிறானோலாம். கோல்ட் ராயல் வேறு இருக்கிற கேமே இவனரே நாசமாக்கிறானோ போல். அழகாக கேமில் ஃபஸ்ட்டு என்னென்ன இதெல்லாம் இருந்துச்சோ அதே இருந்தால் கேம் நல்லா தான் இருக்கும். இவனை புதுசாக கொண்டு வரேன்ட்டு குழி தோண்டி போதைக்கான கேமே. இங்கே தான் இருக்கான். தவணுந்துட்டு செத்துட்டானா? எவ்வளோ அடி அடிக்க ஒருத்தனாக்கு ஜஸ்ட்டில் அமௌண்ட்டு போட்டான். பஸ் இதுக்கு தான் யார்கிட்ட போடணுன்ட்டு பார்த்து போடணும். அமௌண்ட்லாம் நானே ஒரு பாட்டு. ஏதாச்சும் டாப்அப் பண்ணலாம் பார்த்தேன் 30 ரூபாக்கு. பார்த்தா எல்லாம் 1000 ரூபா 1500 ஆஃபர் வருது. என்னத்தை போட்டு பண்ண. இந்த MP40 லெவலப் பண்ணலாம் பார்க்கேன். ஆனால் டைமண்ட் வந்தால் வத்த இதுக்கு செலவு பண்ணியிருந்தேன் லூசு மாதிரி. இப்போ மேலே போய் வீணாக சாவ போகிறேன். ஒருத்தனாக்கு இன்னும் 2 பேர் எங்கே? என்னது இது கருப்பு கலரில் போகுது? இன்னும் ஒரே ஒருத்தன் தான். மேட்ச் முடிஞ்சு அங்கே மேலே இருக்கானே. இப்போ மறுபடியும் அங்கே போய் கில் அடிக்கணுமா? கடைசி கில்லு நான் அடித்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணும். அப்பாடா. சரி காய்ஸ், இன்னொரு நாள் பார்ப்போம். பாய் பாய்.